என்னுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாபிமா பெரியவா சரணமா, பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமா, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றிமா, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பாருக்கட சிந்தம் ஜானது சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணவாமதானம் கலியுதேவ காஞ்சமான யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இந்த அனுபவத்தோட தலைப்பு இப்போ இருக்க குடிசையிலேயே பண்ணிக்கோ கிளம்பு, இப்போ இருக்க குடிசையிலேயே பண்ணிக்கோ கிளம்பு. இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்கள். பெரியரி ஸ்ரீ தியாகராஜ ஐயர் ராஜலக்ஷ்மி இவளோட பிள்ளை வந்து அருண்குமார், அவள் வந்து ஒரே பொண்ணு உஷா, ஸ்ரீமதி உஷா, அவள் 2 பேரும் இப்போ எங்கள் காத்துக்கு வந்திருந்தா. வந்தபோது இது சொன்னது, இந்த அனுபவங்கள் நிறைய சொல்லியிருக்கா. அதில் நம்மளுக்கு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம், அவள் சொல்கிறதுனால நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்ல முடியறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரியவருடைய பாக்கியம்னு நம்ம நினைக்கணும். இது வந்து என்ன பண்ணார், இவளுக்கு வந்து அவள் 2 பேருக்கும் வந்து சஷ்யப்த பூர்த்தி பண்ணலாம். ஜூன் 10, 1982 ஒரு முடிவு பண்ணிட்டா. அதுக்கு முன்னாடி வந்து பெரிய இதில் இருந்த தியாகராஜரும் வந்து பொண்டாட்டி கூட்டு மகாபெரிய உத்தரவு வாங்கிட்டு வரணும், அது இல்லாமல் சஷ்யத்தை பூர்த்தி நடத்துறது கூடாது அப்படின்னு அவர் திடீர்னு மனசில் நினச்சுட்டார். கிளம்பி அங்கே பக்கத்தில் புதுப்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் தான் அப்புறம் பஸ்ஸை பிடிக்க முடியும். அங்கேருந்து அது வழியாக வேலூர் போனார், வேலூர்லேருந்து அரக்கோணம் போனார், அரக்கோணத்துலேருந்து ட்ரெயின் அது குல்பர்காவுக்கு போகிறதுக்கு. இவ வந்து வேற ஒரு நம்ம இதில் பார்க்குறோம் எப்படி வந்து அவர் ₹1 செலவில் டிடி வந்து இவருக்கு டிக்கெட் 2 பேருக்கும் கொடுத்தாரு திடீர்னு. ரிசர்வ்டு டிக்கெட்டு எப்படி போய் சேர்ந்தா அப்படிங்கிறத நம்ம வேறு ஒரு இதில் பார்க்குறோம். ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து தகவல் கொடுத்துருக்கார், மகாகவுனில் இருக்கா பெரியவா இருக்கா, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை தகவல் கொடுத்துருக்கார். அதனால் இப்போ வந்து அங்கே போய் இறங்கின குல்பர்காவில் கிளம்பினோன்னா அங்கேருந்து மகாகவன் போனோம். ஸோ வந்து அதுக்கு வந்து கார்த்தால 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அதில் ஏறினா அங்கேருந்து 12 மணிக்கு கொண்டு போய் மகாகான் விடும். ஸோ இவருக்கு கார்த்தால இவருக்கு வந்து தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் பேசலாம், அவ்வளோதான் தெரியும், கன்னடம்லாம் தெரியாது சுத்தமாக. அப்படி இருக்கும்போது பெரியவோட கேம்ப்பு எந்த இடத்துல இருக்குது, எப்படி போகிறதுன்னு எப்படி தெரியுறது. ஆனால் இவர் போய் மகாகவன் போய் சேர்ந்த பிறகு அந்த எந்த இடத்துல நிற்கிறாரோ அதுக்கு அதே இடத்துல தான் பெரிய அனுகிரகம் தான் நடக்கும். காக்கி சட்டை பேண்ட்டு போட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து தெலுங்கில், இவருக்கு தெலுங்கு தெரியும், தெலுங்கில் பேசுகிறாராம். உங்களுக்கு என்ன போகணும், எங்கே போகணும், இவர் விஷயத்த சொல்லியிருக்கார். கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாராம். இவா வெளியிலே வெயிட் பண்ணுறா. அப்புறம் அவர் வெளில வந்தார், அவர் பாட்டு போயிட்டார், எதுவும் சொல்லலை இவர்கிட்ட. பார்த்தா அந்த வீட்டிலேருந்து இருக்குவா வந்து இவாளை கூப்பிட்டு சொன்னாலாம். அவர் சொன்னார் எல்லாமே, நீங்கள் வந்து நாகூர் அப்படிங்கிற இடத்துல பெரியவா இருக்கா, இப்போ மகாகவன் இல்லை, அவர் அப்புறம் இங்கே கூட வரப்போறார் தரிசனம் பண்ணுறதுக்கு, இங்கே வரா இந்த பக்கம் இருந்தாலும் நீங்கள் இப்போ நாகூரில் இருக்கார், அதனால் அங்கே போய்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு அவளுக்கு ஏற்பாடு பண்ணி, அப்புறம் சூடாக ரசஞ்சாதம் கொடுத்து அவளுக்கு. அப்புறம் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாகான் சர்க்கிள்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போங்க, அங்கே பஸ் வரும், அங்கேருந்து நீங்கள் அங்கே போய்க்கலாம், நாகூருக்கு போய்க்குங்க அப்படின்னாலும். இவன் அங்கே போனால், அங்கே நடந்து போனால், பக்கத்தில் தானே, அப்படி நடந்து போனால் அங்கே ஏற்கனவே வந்து நாகூருக்கு போக வேண்டிய இது பஸ் வந்து போயிடுத்து போல இருக்குது. அங்கே வந்து 2 வேத பாடசாலை குழந்தைகள் 2 பேர் நின்றுட்டுருக்கா. அவள் லாஸ்ட் பஸ்ஸு போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முடிக்கிறான்னு அவள் சொன்னா போல இருக்குது. அப்பயே லாஸ்ட் பஸ்ஸு 2 மணி போல் இருக்குது, ஆனால் சீக்கிரமே வந்து அது போயிட்டுருக்கு.
என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு இவள் முழிச்சுட்டு இருக்கா. இவள் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு 2 கார் வருது வேகமாக. ஒரு கார் போயிடுத்து. 2வது காரில் போனவர் வந்து காரை நிறுத்த சொல்லிவிட்டு இவாக்கிட்ட, எல்லாம் பெரியவா அனுகிரகம் தானே. அதை பார்த்தா அது உள்ளே இருக்கவர் வந்து ராம்கோ சிமெண்ட்ஸ் அதனோட ப்ரொப்ரேட்டர் அர்ஜுன் ராஜாங்கிறவர். அவர் வந்து நீங்கள் ராதாகிருஷ்ணனோட சின்ன மாமனார் தானே அப்படின்னாரா. ஆமாம் அப்படின்னாராம். இவர் தியாகராஜ ஐயர். சரி, எப்போவோ தியாகராஜ ஐயர் வந்து இந்த அர்ஜுன் ராஜாவுக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கார். அது எப்போவோ அதை அவர் எப்படி இப்போ இவருக்கு ஞாபகம் வச்சுட்டு வேகமாக போன காரில் இவரை புரிஞ்சுட்டு இவர் அங்கே நிறுத்தினார்னா பெரியவானுக்கிற நாள் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவர் வண்டியிலே நிறைய காஷ்மீர் ஆப்பிள் வச்சுருக்காராம். காஷ்மீருக்கு போயிட்டு ஆப்பிள் வாங்கி வந்து வச்சுருக்கார். மகாபிரியாவுக்கு சமர்ப்பணம் பண்ணான்னு. ஆனால் வண்டியில் வந்து ஒரு 2 பேருக்கு தான் இடம் இருக்குது. ஒரு 2 பேர் வாங்க, போயிட்டு கார் அனுப்பிச்சு மீதி பேரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த வேத பாட பசங்க வேறு இருக்கேன். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து காரில் கூட்டின்னு போயிருக்கார். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இது வந்து கார் அனுப்பிச்சு மற்ற பேரை இருக்கா. அப்புறம் பெரியவாக்கிட்ட போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எனக்கு சஷ்யப்த பூர்த்தி நடக்கிறது அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்கார். அப்போ இவர் வந்து எங்கே நடக்கிறது எதெல்லாம் கேட்கல. பெரியவாளே அவருக்கு தான் தெரியுமே. ஏன்னா இவள் ஆக்சுவலாக இவருடைய மாப்பிள்ளை தான்ப்பா. இவருடைய இப்போ நம்ம அனுகுமாரோட அக்கா அத்திம்பேர் இருக்கார். அத்திம்பேரும் மாமாவும் சேர்ந்து அதுக்கான இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. சத்திரம், அப்புறம் எந்த இது அப்படி குக்கு சமையலுக்கு, அப்புறம் நாதஸ்வரம், பிராமணம் அங்கே பண்ணி வைக்கிற பிராமணன், இவ்வளோத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டார். இது எல்லாத்தையும் இப்போ மாற்றணும். அவர் பெரியவா என்ன சொல்கிறாருன்னா, அவர் எங்கே பண்ணுறோம் என்னெல்லாம் கேட்டுக்கல, நீ இப்போ இருக்க குடிசையிலேயே பண்ணிக்கோ அப்படின்ட்டாராம், கிளம்பு அப்படின்ட்டாராம். அப்போ பெரியவா சொன்னதை மறுக்க முடியாது, சரின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவளை கூப்பிட்டு பேசி அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏற்பாடு பண்ணி அவருடைய பெரிய அந்த இதுலேயே இருக்க இடத்துலையே வந்து நடந்திருக்கு. அது எதுக்கு குடிசையில் பண்ண சொன்னால் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பெரியவா இது ஒரு அனுகிரகத்துக்காக தான் சொல்லியிருக்கார். ஒருவேளை அங்கே போயிட்டு அந்த நடக்கும்போது என்ன நடந்திருக்கும்னு யாருக்கும் தெரியாது. பெரியவா தான் தலையெழுத்தே மாற்றுறவர். அதனால் பெரியவா அப்படி பண்ணியிருக்கா. அதனால் இப்போ இருக்க குடிசையில் பண்ணிக்கோன்றது. ஸோ அப்போ பெரியவா வந்து பரமேஸ்வரனை பார்க்கும்போது இடத்த மாற்றுறாருன்னா அப்புறம் ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இது பெரிய விஷயம். இதில் அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகமாக இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதேஸ்வரர் மகாபிரிய பாதேஸ்வரர்.